வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக நாட் காயினுக்கான வித்ராவல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை நம்பி ஜாயின் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். உங்களோட வித்ராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ராவல் பண்ணிக்கோங்க. வித்ராவல் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். வித்ராவல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே வேலெட்டை வந்து நான் கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ வேலெட்டை வந்து டான் கீப்பர். ஓகே, ஸோ டான் கீப்பர் நீங்கள் என்ன வேலெட் கனெக்ட் பண்ணியோ அந்த வேலெட்டுக்கு வந்து உங்களுக்கு காயின் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ வித்ட்ராவல் வந்து இப்போ எனக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி வித்ட்ராவல் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ உங்கள் பேஜுக்குள்ளே நீங்கள் போனால் இந்த மாதிரி உங்களுக்கான பேஜ் வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரோ மார்க்குமா இருக்குது இல்லைங்களா பக்கத்தில், அந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆன் செயின் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமேலுக்கு எவ்வளோ காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, கேஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகும். 300 நாட் காயின் வந்து உங்களுக்கு கேஸ் ஃபீஸாக இருக்கும். அந்த கேஸ் ஃபீஸ் போக மீதி காயின் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் அண்ட் சென்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கும் கன்ஃபார்ம் அண்ட் சென்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு டன்னு வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஃபைனலாக வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ் மேபி அதிகபட்சம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கான வேலெட்டுக்கு வந்து காயின் வந்து ரிசீவ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டான் வேலெட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அவங்களுடைய டான் கீப்பர் வேலெட்டுக்கு வந்து நான் அப்டேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? உங்களை டான் கீப்பர் வேலெட்டுக்கு வந்து நாட் காயின் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் அங்கேருந்து வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து காயினை மூவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட டான் காயின் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். டான் காயின் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கேஸ் ஃபீஸை வந்து அங்கேருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு முடியும். அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்டுக்கான அட்ரஸ் தான். ஸோ டான் கீப்பரில் வந்து இந்த அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து நாட் காயின் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறமேலுக்கு இங்கே இருக்கிற காயினை வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கணும் கண்டிப்பாக. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு $5 ஒரு $10 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டான் காயின் வந்து இங்கே வாங்கி வச்சுக்கோங்க. கேஸ் ஃபீஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து லிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு பினான்ஸ்லேருந்து. ஓகேங்களா? ஸோ பினான்ஸ் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் பிடிச்சிருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா காயின் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பைபிட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை பினான்ஸ் இருந்துச்சுன்னா பினான்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான் தான். ஓகே, ஸோ டெபாசிட் நாட் காயின் டெபாசிட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி பிட்கீப்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சாரி பிட்கீப்புங்கிறது பைபிட்டு OKXலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் ஷோ ஆகுதோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், காயினை மூவ் பண்ணி வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து எனக்கு அட்ரஸ் வந்து ஷோ ஆகலை டான் பிளாக் செயினில். ஓகே, ஸோ டான் டெபாசிட் நாட். ஓகே செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என் டான் நாட் காயின். ஓகே, ஸோ நாட் USDT. ஸோ லைவ் ட்ரேடிங் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். காயின் கரண்ட் ப்ரைஸ் வந்து 0.009. ஓகேங்களா? ஓகே, ஸோ $1 பக்கம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு காயின் ரேட் வந்து $1 பக்கம் வந்து லான்ச் ஆகிருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே போல் சிமிலர் மாடல் தான் இப்போ நான் புதுசாக உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஓகேங்களா? என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னாக்க செயின் கிராப்ஸ். ஓகேங்களா? ஸோ செயின் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொலானா பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. நம்ம நாட் காயின் வந்து எப்படி மைனிங் பண்ணமோ அதே போல் டெலிகிராம் மூலியமாக இந்த காயின் வந்து டேப் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக இந்த வாய்ப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான காயின் இது வந்து டெக்ஸுக்கான ஒரு காயின். ஓகே, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு காயின். இந்த காயின் ரொம்ப முக்கியமான காயின். இந்த காயின் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நாட் காயின் எப்படி இப்போ நம்ம வித்ட்ராவல் பண்ணமோ அதே போல் இந்த காயினை நம்ம என்ன பண்ண முடியும், வித்ட்ராவல் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.